அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் வாழ்வில் பாதிக்கப்படுகிறான், பின்னோக்கி செல்கிறான், வறுமையில் வாடுகிறான் என்றால் அதற்கு காரணம் இறைவன் அல்ல, மனிதர்களே. ஒன்று அவராக இருக்க வேண்டும், அதற்கு காரணம் சோம்பேறித்தனம். இல்லை என்றால் மற்றவர்களால் பாதிக்கப்பட வேண்டும். அந்த மற்றவர்கள் என்பவர்கள் யார் என்றால் சுயநலமிக்கவர்கள். நாம் தான் பெரிய மனிதர்கள், நம்மை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்பதற்கு அவர்கள் ஒரு உதாரணம். இதை ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது, ஒரு நாடு, ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கடுமையாக உழைக்கப்பட வேண்டும். முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து இருந்தால் பரவாயில்லை, ஆனால் தனி மனிதர்களாக இருக்கும்போது உழைக்க வேண்டும். அல்லது யாரேனும் உடனிருந்து உதவி புரிய வேண்டும். சப்போர்ட்டட், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் உழைத்தால் அந்த குடும்பம் வரும். அதே போன்று தான் இன்றைக்கு தமிழகத்தின் நிலைமையும். எங்கு சென்று எங்கு செல்கிறேன் என்றதை உன்னிப்பாக கவனியுங்கள். அதாவது, ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அங்கு விவசாயம், போக்குவரத்து, அடிப்படை வேலையில்லா திண்டாட்டம் இவைகள் ஒழிக்கப்பட வேண்டும். இதற்காக அரசு கொண்டு வரும் நலத்திட்டங்கள் தான் இந்த அணைகள் கட்டுவது. அணைகள் கட்டுவது என்பது 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் நாடு செழிப்பாக இருக்க வேண்டும், நீர் தேக்க வேண்டும் என்பதற்கு. அது சில நிலங்களையோ வீடுகளையோ ஆலயங்களையோ இடிக்க வேண்டி இருக்கும். இது தொட்டு வரும் மரபு. அதே போன்று தான் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு, வேலைவாய்ப்புக்கு பெரிய பெரிய சுரங்கங்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அமைய வேண்டும். இவைகளுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்களை திசை திருப்ப இதற்காக போராட்டங்களும் எதிர்ப்புகளும் தெரிவிப்பது. பரந்தூர் விமான நிலையம் உலக பன்னாட்டு விமான நிலையம். எங்களுக்கு விமான நிலையம் தேவையில்லை என்றால் உங்களுக்கு அல்ல, இந்தியாவுக்கு தேவை, மக்களுக்கு தேவை, உங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஜெனரேஷனுக்கு தேவை என்பதை வலியுறுத்தவே இதை நான் பதிவிடுகிறேன். எனவே தம்பி விஜய் நேற்று உரையாடினார். சம்பந்தமே இல்லை. முதலில் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதியிடம் போய் பேச்சு திறனை கற்றுக்கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே குறை கூறினால் அந்த நாடு, அதாவது யாருக்கோ லாபம், யாருக்கோ இதனால் பல லட்ச கோடி லாபம், அந்த பல லட்சம் கோடி யாருக்கு, எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தது, உங்களால் நிரூபிக்க முடியுமா? இதையெல்லாம் தவறான ஒரு சிந்தனைகளை பொதுமக்களிடையே பரப்பாதீர்கள். நாடு வளர்ச்சிக்கு, நாட்டு படித்த இளைஞர்களுக்கு அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வேண்டும். நாடு ஒவ்வொரு ஆண்டும் பல இளைஞர்களை கல்வித்துறையிலே முன்னேற்றி வருகிறது. அவர்களுக்கு எங்கு வேலை செல்வது, வெளிநாட்டிலா அல்லது உள்நாட்டிலா என்பதை நன்கு சிந்தித்து மக்கள் இவர்களின் பேச்சுக்களை புறக்கணித்து தனக்கு மனதில் பட்டதை செய்யுங்கள், உழையுங்கள், முன்னுக்கு வாருங்கள். நன்றி, வணக்கம்.